Hi, welcome to Tech with Hema. இன்னைக்கு வீடியோல நம்ம monthly transactions 1 அப்படிங்கற இந்த LeetCode problem தான் வந்து சால்வ் பண்ண போறோம். இந்த எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணி நம்ம date formatல நம்ம எப்படி அந்த date format functions எப்படி யூஸ் பண்றது, எப்படி different formatsல வந்து நம்ம டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அப்படிங்கற விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம். Plus case statement எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். So நம்ம கிட்ட transactions னு ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல ID, country, state, amount, translate அப்படிங்கற டேட்டா இருக்கு. இதுல ID தான் வந்து primary key. அதுக்கு அப்புறமா இந்த டேபிள்ல வந்து incoming transactions பத்தின டேட்டா இருக்கு அப்படினு சொல்றாங்க. இந்த state அப்படிங்கற ஃபீல்ட்ல வந்து என்ன வேல்யூஸ் இருக்கும்னா அந்த transactions வந்து அப்ரூவ் ஆச்சா இல்ல டிக்ளைன் ஆச்சா அப்படிங்கற அந்த டேட்டா இருக்கும். சோ either approved இருக்கும் இல்ல declined இருக்கும். அந்த transaction அப்ரூவ் ஆச்சா இல்ல டிக்ளைன் ஆச்சா அப்படிங்கறத பொறுத்து. சோ நம்மள என்ன கேக்குறாங்க அப்படினா write an SQL query to find for each month and country the number of transactions and their total amount, the number of approved transactions and their total amount அப்படினு கேக்குறாங்க. அதாவது ஒவ்வொரு மந்த்துக்கும் இப்போ இந்த இன்புட் டேட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சோ இதான் இன்புட் டேட்டா. சோ இந்த டிரான்ஸ்லேட்னு இருக்கு இல்லையா? சோ ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அந்த மந்த்தும் கண்ட்ரியை வச்சு குரூப் பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு டோட்டலா, அதோட டோட்டல் அமௌண்ட் என்னது, அதுக்கப்புறமா எத்தனை டிரான்சாக்ஷன்ஸ் அப்ரூவ் ஆயிருக்கு, அந்த அப்ரூவ் ஆன அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு இங்கே டேட் லெவலில் டேட்டா இருக்குது, பட் ரிசல்ட்டில் வந்து எனக்கு நமக்கு வந்து மந்த் வச்சு குரூப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 1812 1912 ரெண்டுமே வந்து டிசம்பர் 2018 தான். ஆனால் இது தனித்தனி டேட்டா இருக்கு இல்லையா? பட் இதை வந்து டிசம்பர் ரெண்டுமே டிசம்பர் மந்த் அப்படிங்கிறதுனால இதை ஒன்றா குரூப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 2008 டிசம்பர். அதே மாதிரி இது வந்து 2019 ஜனவரி 2019 ஜனவரி. இந்த கண்ட்ரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இது ரெண்டும் வந்து தனித்தனி ரெக்கார்டாக இருக்குங்க. ஸோ இந்த மந்த்து ப்ளஸ் கண்ட்ரி வச்சு குரூப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு query எப்படி எழுதுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் டேட் ஃபார்மட் ஃபங்க்ஷன்ஸ், இப்போது நம்ம கிட்ட டேட் இருக்குது, இதை வச்சு நம்ம வெறும் இயர் அண்ட் மந்த் எப்படி ரிட்ரீவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செலக்ட் ஃப்ரம் டிரான்சாக்ஷன்ஸ். இப்போது இந்த டிரான்ஸ்லேட் காலமை யூஸ் பண்ணி இந்த இயர் மந்த் டேட் இருக்குது, அதில் நம்ம வெறும் இயர் அண்ட் மந்த் மட்டும் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ MS SQL சர்வரில் என்ன ஃபங்க்ஷன்னா ஃபார்மட் அப்படின்னு ஒன்று இருக்குது. MySQLலாம் வந்து டேட் ஃபார்மட் அப்படின்னு இருக்கும். சின்டெக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஃபேஸில் வந்து நம்ம டேட்டா வந்து ரிட்ரீவ் பண்ண முடியும். இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து எந்த காலம்லேருந்து அந்த டேட் காலமை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ டிரான்ஸ்டேட்ன்ற காலம்லேருந்து நம்ம ரிட்ரீவ் பண்ண போகிறோம். நமக்கு என்ன ஃபார்மட்டில் வேணும்னா இயர் ஹைஃபன் மந்த். ஸோ இந்த YYYYன்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து இயரை வந்து எடுத்து கொடுக்கும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். இந்த கேபிட்டல் எம் வரணும். இந்த கேபிட்டல் MM அப்படின்னு கொடுக்கும்போது அது வந்து மந்த்தை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். இப்போ நான் இதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் இயர் அண்ட் மந்த் மட்டும் நமக்கு வந்து அவுட்புட்டில் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் நமக்கு தேவையான டேட்டா. இதே வந்து இப்போ நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபேஸில் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதே வந்து உங்களுக்கு மந்த் வந்து நம்பராக வேணாம், டிசம்பர்னால் எனக்கு DECன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் MMM யூஸ் பண்ணலாம். எல்லாமே கேப்ஸில் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த் நேம் வந்திருக்கு பாருங்கள், ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் மந்த் நேம். இதே வந்து ஃபுல் மந்த் நேமும் வேணும், டிசம்பர்னா டிசம்பர், ஜான்வரினா அந்த ஜான்வரின்னு ஃபுல்லாக வேணும்னா 4M கொடுக்கணும், கேபிட்டல் M. பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் மந்த் நேம் வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு டேட் வேணும்னா DD அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு டேட் வரும். பார்த்திங்கன்னா டேட்டும் வந்திருக்கு. இதே டேட் பதிலாக உங்களுக்கு டே வேணும் அப்படின்னா இப்போது மண்டேவா, டியூஸ்டேவா, வெட்னஸ்டேவா அப்படி வேணும்னா இந்த DDD கொடுத்திங்கன்னா அந்த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் டே நேம் வரும். ஸோ டியூஸ்டேனா TUE அப்படின்னு வரும், வெட்னஸ்டேனா WED அப்படின்னு வரும். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்திருக்கு. இதே ஃபுல் டியூஸ்டே ஃபுல் நேம் அப்படி வேணும்னா 4D கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் நேம் வரும். ஃபுல் நேம் வந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஹைஃபன் வேணாம், எனக்கு வந்து ஸ்லாஷ் வேணும், இல்லாட்டி ஸ்பேஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களால் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ண முடியும். HH வந்து ஹவர், ஸ்மால் MM வந்து மினிட்ஸ், SS வந்து செகண்ட்ஸ். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸ்லாஷ் வந்திருக்கு பாருங்கள், ஸ்பேஸ் வந்திருக்கு. ப்ளஸ் நம்மக்கிட்ட இங்கே டைம் இல்லை அப்படிங்கிறதுனால அது டிஃபால்ட்டாக வந்து 12 AM எடுத்திருக்கு. இதே டைம் இங்கே இருந்ததுன்னா அந்த டைமும் வந்து அது வந்து கொண்டு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபேஸில் உங்களுக்கு எப்படி வந்து டேட் ஃபார்மட் வேணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி உங்களால் வந்து கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ இங்கே என்ன தேவை அப்படின்னா நமக்கு
ஜஸ்ட் இயர் அண்ட் மந்த் மட்டும் தான். அதே மாதிரி நீங்கள் இயர் நேம் வந்து ஜஸ்ட் 2 டிஜிட் வேணும்னா ஜஸ்ட் YY கொடுத்தீங்கன்னா வெறும் 18 2018னா 18 வரும், 2019னா 19 அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ நமக்கு YY மந்த் வந்து நம்பர்ஸில் வேணும். ஸோ 2. ஓகேவா? இதுதான் வந்து மந்த். ஸோ மந்த் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா கண்ட்ரி கேட்குறாங்க. கண்ட்ரி. ஸோ ஓகே, அதுக்கப்புறமா நம்ம இப்போ எவ்வளோ டோட்டல் ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னா நான் கவுண்ட் ஆஃப் ஸ்டார் கொடுத்தேன்னா எனக்கு டோட்டல் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்துடும் இல்லையா? ஸோ இதுக்கு கவுண்ட் ஆஃப் ஸ்டார் கொடுத்தேன்னா எனக்கு இந்த டிசம்பர் மந்த்துக்கு இந்த யூஎஸ்க்கு வந்து 2 ட்ரான்சாக்ஷன் வந்து கவுண்ட் ஆஃப் ஸ்டார் கொடுத்தேன்னா எனக்கு மொத்த டோட்டல் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்துடும். சம் ஆஃப் அமௌண்ட் கொடுத்தேன்னா அந்த டோட்டல் அமௌண்ட் வந்துடும். பட் அப்ரூவ்டு ட்ரான்சாக்ஷன்ஸ் எத்தனை, அப்ரூவ்டு ட்ரான்சாக்ஷனோட அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுக்கிறது? ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன்ஸில் அப்ரூவ்டுங்கிறது இந்த ஸ்டேட்டை வச்சு தான் நம்மளால் சொல்ல முடியும் இந்த ட்ரான்சாக்ஷன் இந்த பர்டிகுலர் ரெக்கார்டு வந்து அப்ரூவ்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக? ஸோ அதனால் நம்ம கேஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எழுத போகிறோம். வெறும் அப்ரூவ்டு ட்ரான்சாக்ஷன்ஸ் மட்டும் எடுக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கேஸ் வென் கண்டிஷன் எழுதணும். எப்போது ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு அப்ரூவ்னா தான் அது அப்ரூவ் ட்ரான்சாக்ஷன்ஸ் இல்லையா? ஸோ வென் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு அப்ரூவ்ட் தென் 1ன்னு கொடுக்குறேன். ஸோ நான் கவுண்ட் பண்ணுறதுக்காக அதுக்கு வந்து 1ன்னு கொடுக்குறேன். ஸோ தட் எப்போல்லாம் வந்து 1ன்னு இருக்கோ அதுதான் வந்து அப்ரூவ் ட்ரான்சாக்ஷன்ஸ். அப்படி இல்லாட்டி எல்ஸ் அது அப்ரூவ்டு இல்லைன்னா 0 அப்படின்னு கொடுன்னு சொல்கிறேன். அப்புறம் நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் எண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் கொடுக்குறேன், இங்கே ஸ்டேட்டும் கொடுக்குறேன். இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வருதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் அப்ரூவ்டு இருக்கோ அப்போ 1ன்னு வந்திருக்கு. டிக்ளைனுக்கு வந்து 0 வந்திருக்கு பாருங்கள். ஓகேவா? இப்போது நான் வந்து எத்தனை ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து அப்ரூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கவுண்ட் பண்ணேன். இப்போ கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார். இந்த மாதிரி கேஸ் ஸ்டேட்மெண்ட் வச்சு சம் பண்ணும்போது சம் யூஸ் பண்ணாலும் சில சமயம் சம் கவுண்ட் இது ரெண்டுத்தில் எது யூஸ் பண்ணாலுமே சில சமயம் ஒரே மாதிரி ஆன்சர் வருது, எப்போ எது யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். ஸோ நான் இப்போ உங்களுக்கு இதை பண்ணி காட்டுறேன். இப்போ நான் கவுண்ட் வச்சும் சம் வச்சும் எப்படி ரிசல்ட் வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்டேட் எடுத்துறேன். கவுண்ட் ஆஃப் ஜஸ்ட் கவுண்ட் அப்லோட் போடுறேன். அதே மாதிரி சம் ஆஃப் இதுவும் கொடுக்குறேன். ஓகேவா? என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு நீங்களே பாருங்கள். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, நான் குரூப் பண்ணணும். குரூப் பை எதை வச்சு குரூப் பண்ணணும்? இந்த மந்த்தும் கண்ட்ரி வச்சு குரூப் பண்ணணும் இல்லையா? இதில் லேஸ் நேம் கொடுக்கக்கூடாது குரூப் பையில். ஸோ இதை எடுத்துடுறேன். 2019 ஜனவரி டிக்கு வந்து ஒரு அப்ரூவ் ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ கவுண்ட் 1 சம் 1 ரெண்டுமே 1 வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த பாருங்கள், அதே மாதிரி 2019 ஜனவரி யூஎஸ்க்கும் வந்து ஒரு அப்ரூவ் ட்ரான்சாக்ஷன் தான். ஸோ கவுண்ட்டும் 1 வந்திருக்கு, சம்மும் 1 வந்திருக்கு. தட் இஸ் ஃபைன். இந்த இடத்துல பாருங்கள், 2018 டிசம்பரில் நமக்கு 2 ரெக்கார்ட் இருக்குது இல்லையா? ஒன்று அப்ரூவ்டு, இன்னொன்று டிக்ளைன்டு. கரெக்டாக? நான் கவுண்ட் கொடுக்கும் போது எனக்கு 2ன்னு வந்திருக்கு பாருங்கள். சம்முன்னு கொடுக்கும்போது எனக்கு 1 வந்திருக்கு. ஏன் கவுண்ட் கொடுக்கும்போது எனக்கு 2 வந்திருக்கு, சம் கொடுக்கும்போது 1 வந்திருக்கு? நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? நான் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு அப்ரூவ்ட்னா 1ன்னு வந்திருக்கும், டிக்ளைன்னா 0 வந்திருக்கும் இல்லையா? ஸோ கவுண்ட் கொடுக்கும்போது 1 0 ரெண்டுத்தையும் கவுண்ட் பண்ணும்போது எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணும்போது அது 1ஐயும் கவுண்ட் பண்ணணும், 0வையும் கவுண்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ 2 கவுண்ட்டுங்கிறது எத்தனை ரெக்கார்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்கும். ஸோ அதனால் இப்போ நான் உங்களுக்கு அந்த query காட்டுறேன், இல்லாட்டி கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ கவுண்ட் 2 சம் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பழைய query காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த 2018 டிசம்பருக்கான 2 ரெக்கார்டு இல்லையா? ஸோ இது ரெண்டுத்தையும் இந்த 2 ரெக்கார்டையும் நான் சம் பண்ணும்போது 1 + 0 எனக்கு 1ன்னு வரும். இதே நான் கவுண்ட் பண்ணும்போது இந்த எத்தனை நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ன்னு தான் பார்க்கும். கவுண்ட்டுங்கிறது சம் பண்ணாது இல்லையா? அது 1ஆ 0வா அப்படிலாம் பார்க்காது. கவுண்ட்டுங்கிறது எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணும். ஸோ
ஸோ நான் கவுண்ட் கொடுக்கும்போது அந்த இந்த ரெக்கார்டையும் கவுண்ட் பண்ணி இந்த ரெக்கார்டையும் கவுண்ட் பண்ணி நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கவுண்ட் வந்து 2ன்னு கொடுக்குது. பட் சம் பண்ணும்போது 1 + 0 வந்து அடிஷன் பண்ணும். அப்போது என்ன ஆகும், நமக்கு வந்து ஆன்சர் வந்து 1ன்னு கரெக்டாக வரும். ஸோ நம்பர் ஆஃப் அப்ரூவ்டு டிரான்சாக்ஷன்ஸ் 1 தான். அதனால தான் நம்ம இந்த மாதிரி கேஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம கவுண்ட் பண்ணும்போது நம்ம சம் பண்ணுவோம், கவுண்ட் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ இந்த 2 ரெக்கார்டுக்கும் வந்து 1 வந்திருக்கு. ஏன்னா அதுக்கு வந்து டிக்ளைன்டு டிரான்சாக்ஷனே கிடையாது, எல்லாமே அப்ரூவ்டு டிரான்சாக்ஷன்ஸ் தான். ஸோ வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணாலும் சரி ஒரு ரெக்கார்ட் தான், சம் பண்ணாலும் 1 தான். அதே மாதிரி இதுக்கும் கவுண்ட் பண்ணாலும் 1 தான், சம் பண்ணாலும் 1 தான். ஏன்னா அதுக்கு டிக்ளைன் டிரான்சாக்ஷனே இல்லை, 0 ரெக்கார்டே இல்லை. பட் இதுக்கு 0வும் இருக்குது 1ம் இருக்குது. அப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது அது 2ன்னு கொடுக்கும், சம் பண்ணும்போது 1ன்னு கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல சம் பண்ணுறது தான் வந்து கரெக்டானது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சம் ஆஃப், இதுதான் வந்து நம்மளோட அப்ரூவ்டு டிரான்சாக்ஷன். ஓகேவா? அதே மாதிரி அப்ரூவ்டு டோட்டல் அமௌண்ட் கேட்குறாங்க. அது எப்படி பண்ணுறது? ஸோ அதே மாதிரி நீங்கள் கேஸ் வந்து ஸ்டேட் வந்து அப்ரூவ்டாக இருந்தால் மட்டும் இந்த அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணு, இல்லாட்டி ஆட் பண்ணாதன்னு சொன்னோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட் அப்ரூவ்டாக இருந்துச்சுன்னா இந்த அமௌண்ட்டை வந்து நீ ஆட் பண்ணு, இல்லாட்டி வேறு அப்ரூவ் தவிர வேறு எது இருந்தாலும் அதை வந்து நீ ஆட் பண்ணாதன்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு எப்படி query எழுதணும்? அதே கேஸ் ஸ்டேட்மெண்ட் தான். கேஸ் when state is equal to approved then இப்போ நீங்கள் இங்கே அமௌண்ட் வேணும், உங்களுக்கு இங்கே நீங்கள் கவுண்ட் எடுக்க போகிறதில்ல, அமௌண்ட்டே வேணும், எவ்வளோ அமௌண்ட்டுன்னு வேணும் இல்லையா? அதனால் நீங்கள் அமௌண்ட் அப்படின்னா அமௌண்ட் எடுத்துக்கோ, இல்லாட்டி எல்ஸ் 0 அப்படின்னு போடுறேன். நான் இதையும் நான் உங்களுக்கு தனியாக எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போது இது வந்து அப்ரூவ்டாக இருந்துச்சுன்னா அமௌண்ட் எடுத்துக்கோ, 1000 எடுத்துக்கோ, டிக்ளைண்டாக இருந்துச்சுன்னா 0ன்னு எடுத்துக்கோன்னு சொல்கிறேன். ஸோ இங்கே ரெண்டும் அப்ரூவ்ட், அதனால் அமௌண்ட் அப்படியே வந்திருக்கு. இப்போ நான் இதை சம் பண்ணும்போது 1000 + 0 எனக்கு 1000 மட்டும் வரும். ஸோ நம்மளோட அப்ரூவ்டு இது 2 ரெக்கார்டு இருந்தாலுமே நம்மளோட அப்ரூவ்ட் அமௌண்ட் எவ்வளோ, 1000 மட்டும்தான் இல்லையா? ஸோ நீங்கள் சம் பண்ணும்போது 1000 மட்டும் வரும். 1000 + 0 1000 வரும். இது வந்து வெறும் அப்ரூவ் டிரான்சாக்ஷன்றதுனால 2000 அப்படியே வந்துடும். ஸோ இங்கேயும் வந்து நம்ம சம் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் case when state is equal to approved then amount else 0 end as இது வந்து approved amount. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இது கேட்குறாங்க இல்லையா, கவுண்ட், மொத்த டிரான்சாக்ஷன் கவுண்ட் கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து அப்ரூவ்டா டிக்ளைண்டா அப்படிங்கிற கதெல்லாம் தேவையில்லை. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குது டோட்டலாக அப்படின்றது தெரிஞ்சால் போதும். ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட்டும் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் கவுண்ட் ஆஃப் இந்த ஐடி எத்தனை இருக்கோ அதை மட்டும் கொடுத்தா போதும். ஓகேவா? ஸோ கவுண்ட் ஆஃப் ஐடி ஆஸ் மொத்த டிரான்சாக்ஷன் கவுண்ட், ட்ரான்ஸ் கவுண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் அப்ரூவ்ட் கவுண்ட், அதுக்கப்புறமா ட்ரான்ஸ் டோட்டல் அமௌண்ட், அதாவது மொத்த டிரான்சாக்ஷனோட அமௌண்ட். ஸோ இதுக்கும் அப்ரூவ்டாக டிக்ளைண்டாக தேவையில்லை. ஸோ இதுக்கு வந்து 3000 வரணும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி. அப்போது சம் ஆஃப் அமௌண்ட் ஆஸ் ட்ரான்ஸ் டோட்டல் அமௌண்ட். ஓகேவா? அதுக்கப்புறமா அப்ரூவ் டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டோம். இதை வந்து எதை வச்சு குரூப் பண்ண போகிறோம்? இந்த டேட் ஃபங்க்ஷனும் கண்ட்ரி வச்சு. இங்கே அலையஸ் நேம் தேவையில்லை, குரூப் இல்லை. ஓகே, இப்போ இதுதான் query. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ அக்செப்டட் வந்துடுச்சு. நம்மளோட அவுட்புட்டும் எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இதுதான் ஆன்சர். உங்களுக்கும் இந்த மாதிரி சீக்வலில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். See you soon. Bye bye.